இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनக்கு வந்து நான் பதில் சொல்ல போறேன். இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹாய் ஹலோ வணக்கம் फ्रेंड्स, you are watching Tamil DriveSpark and it's me Giri. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஒரு பைக் ஆகட்டும் இல்ல எந்த ஒரு கார் ஆகட்டும் இல்ல எந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைலா இருந்தாலும் அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது டயர்ஸ். சோ அந்த டயர் ஏன் கருப்பு கலர்ல இருக்குன்றதை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டயர்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு தரேன். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழைய காலத்துல வந்து மாட்டு வண்டி இல்ல குதிரை வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அதுக்கு wooden wheels யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த wooden wheelsனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னாக்கா, சோ ஃபர்ஸ்ட் wooden wheels வந்து டிஃபார்ம் ஆகாது. டிஃபார்ம்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ரோட்ஸ்ல வந்து குண்டு குழியுமா இருந்துச்சுனாக்கா டயர்ஸ் வந்து அதை சோக் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ரைடு கொடுக்கும். பட் wooden wheelsனால அது ஆகாது. அதே மாதிரி ஓரளவுக்கு ஸ்பீடில் நீங்கள் ஏதாவது பள்ளத்தில் இறங்குச்சுனாக்கா அந்த வீல்ஸ் உடைய கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த wooden wheelsை வந்துட்டு காரில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த wooden wheelsனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், மாட்டு வண்டியில் ரொம்ப பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அந்த ரைடு எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ரைடாக இருக்கும்ட்டு. அதனால சுமார் 125 வருஷத்துக்கு முன்னால் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பல மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஃபைனலாக ரப்பர் தான் வீல்ஸுக்கு சூட்டபிளான காம்பவுண்ட்ன்றதுனால ரப்பர் டயர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது பியூர் ஃபார்ம் ஆஃப் ரப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் ரப்பர் இருக்கிறது வந்துட்டு மில்கி ஒயிட்டில் இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இருக்காது, ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு டியூரபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதனால மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணாங்கனாக்கா, கார்பன் பிளாக்ன்ற ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரப்பர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த கார்பன் பிளாக்கோடைய கலர் தான் பிளாக். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு டயர்ஸ் பிளாக் இன் கலரில் வருது. ஸோ இந்த கார்பன் பிளாக்கை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கலருக்காகோசரம் ஆட் பண்ணாமல் இது ஆட் பண்ணுறதுனால டயருக்கு ஏராளமான அட்வான்டேஜஸ் கிடைக்குது. கார்பன் வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். அதனால இந்த கார்பன் பிளாக் ஏஜென்ட்டை டயர் கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டயர்னால ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சர்லேயே ஆகட்டும் இல்லை கோல்டான டெம்பரேச்சர்லேயே ஆகட்டும் இந்த டயர் வந்துட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த கார்பன் பிளாக்னால டயரோட சைட் வால்ஸ் என்ன இருக்குது அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அதோட டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும், அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர் வந்துட்டு டிஃபார்ம் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால அது வந்துட்டு பாட்ஹோல்ஸ்லையோ இல்லை பள்ளத்துலையோ இறங்கும் போது அது அமுங்கி ரிட்டர்ன் வர்றது அதோடைய ஷேப்புக்கே வரும். ஸோ அது வந்துட்டு டயர் ரொம்பவே ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹையர் ஸ்பீட்ஸில் இருக்கும்போது நீங்கள் பிரேக் பண்ணும்போது அதோடைய ட்ராக்ஷன் ரப்பர் காம்பவுண்டால் ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு grip கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் கார்பன் பிளாக்கை வந்துட்டு டயரோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி விண்டேஜ்லேயே ஆகட்டும் இல்லை இப்போ இருக்கிற ப்ரீமியம் லக்ஸுரி கார்ஸ்லேயே ஆகட்டும் பல பேர் வந்துட்டு ஒயிட் வால் டயர்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு அது சைட் வால் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கொண்டு வராங்க. பட் ஆக்சுவலாக டயர் உள்ளே இருக்கிறது வந்துட்டு பிளாக்ல தான் இருக்கும். ஸோ இப்போ டயர் ஏன் கருப்பாக இருக்குதுன்றதை பற்றியும் அதே மாதிரி டயர்ஸ்னால இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னு உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இப்போது டயர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நடக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரர்ஸ் இக்கோ ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி ஒரு லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸில் வந்து உங்களுக்கு ரோலிங் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால உங்களோட எலக்ட்ரிக் வண்டிக்கு வந்துட்டு ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மள பல பேர் வந்துட்டு இந்த விஷயத்தை கோ த்ரூ பண்ணியிருப்போம், அது வந்துட்டு பஞ்சர். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலான்னு இருக்காங்கனாக்கா, சைடு வால் என்ன இருக்கும் இப்போ வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஒரு மெஷ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அது டிஃபார்ம் கெப்பாசிட்டி அதுக்கு கொடுத்து டயரை மேனுஃபேக்சர் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்துட்டு அது மெஷ் பேட்டர்னில் இருக்கிறதுனால டயர் உள்ள எந்த விதமான ஒரு வேக்யூமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆணியோ இல்லை ஏதாவது கல்லோ பஞ்சர் ஆச்சுனாலும் அது ஜஸ்ட் அந்த ரப்பரை தான் கோ த்ரூ பண்ணுமே கண்டி உங்களுக்கு அதனால எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் டயர் மேனுஃபேக்சரிங்கில் ஆகக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் DriveSpark. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe and ride safe.